ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கார்த்திக் அபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை முட்டை பொரியல். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 2 வரமிளகா, 2 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 முட்டை, முருங்கைக்கீரை, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, தினோண்டு சுகரு, கொஞ்சம் எண்ணெய், தண்ணி, 1 டம்ளர் தண்ணி. இது எப்படி செய்யலாம் அழிச்சிட்டே பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோன்னே நான் இன்க்ரீடியன்ட்டில் கடுகு சொல்ல மறந்துட்டேன். இப்போ கடுகு, கொஞ்சம் கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 பூண்டு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா லைட்டாக ஃப்ரையாக வதக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி விடணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையை வதக்கி விடணும். இந்தளவுக்கு வதங்கி வந்த உடனே இதுக்கு தேவையான உப்பு, லைட்டாக அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக சுகர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். தண்ணி தெளித்து வேக விடலாம், தண்ணி ஊற்றி வேக விடலாம். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி வேக விடுறேன். கீரை 1 டம்ளர் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா இந்த கீரை வேகும். இப்போ இதுக்குண்டான லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 10 minutes வேக விடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக இஞ்சி கீரை நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இதெல்லாம் நல்லா தண்ணி இஞ்சி கீரையெல்லாம் எல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் முட்டை, 2 முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை நான் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணி இதில் இப்படி ஊற்றணும். இதெல்லாம் இப்படி உடச்சிட்டு இப்படி கலரணும். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காம இப்படி கலரிகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, கைவிடாமல் இப்படி கலரிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல். வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.